ஹாய், உங்களுக்கு தெரியுமா ஏடபிள்யூஎஸ்ல ஓவர் 15 ஏஐ சர்வீஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாப் AWS AI சர்வீஸ் ஆஸ் ஆஃப் 2025 பார்க்க போகிறோம். வெதர் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஆர் AWSல ஏஐ சர்வீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்யூரியஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஹை லெவல் ஓவர்வியூ ஆஃப் பவர்ஃபுல் AWS AI டூல்ஸும் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். AWS சர்வீசஸ் வந்து ஒரு டூல் பாக்ஸாக நினச்சிக்கோங்க. ஃபியூ சர்வீசஸ் வந்து லைக் ரெடி டு யூஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர், ஸ்க்ரூ டிரைவர். ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ்டு ஏஐ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 3D பிரிண்டர் எடுத்திங்கன்னா அது வந்து நம்மளே அதை வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கஸ்டம் டூலை வச்சு. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் AWS SageMakerலாம் வந்து கஸ்டம் ஏஐ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து AWS Bedrock. இமேஜின் பண்ணிக்குவோம், நம்ம ஒரு ஏஐ பவர்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதுவே நம்ம கோட் எழுதி கொடுத்துருவோம், ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம், ஈவன் நமக்கு மியூசிக் கூட கம்போஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க, அதான் AWS Bedrock. AWS Bedrock என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபவுண்டேஷனல் மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT வந்து யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனல் மாடல் வந்து GPT. ஸோ AWS Bedrock வச்சு நம்ம அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபவுண்டேஷனல் மாடலை யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் மேலே வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி எதுவுமே கவர் பண்ண தேவையில்ல, எல்லாமே நமக்கு AWS கொடுத்துரும். டெக்ஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸிங், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது AWS காம்ப்ளிமெண்ட். நீங்கள் எப்போயாவது ஆச்சரியப்படுறீங்களா? அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டில் வந்து ஒரு 10,000 ரிவ்யூஸ் இருக்குன்னா அதை எப்படி ஈச் அண்ட் எவ்ரி ரிவ்யூஸை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அங்கே தான் AWS காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். 1000 ரிவ்யூஸ் இருந்தாலுமே வித்தின் செகண்ட்ஸ் அதை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்க சென்டிமெண்ட்ஸ், அப்புறம் அதில் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இதை வச்சு நம்ம டேட்டா ட்ரிவன் டெசிஷன் எடுத்துக்கலாம். AWS டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற சர்வீஸ் தான் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு இன்வாய்ஸோ ஒரு டாக்குமெண்ட்டோ கொடுத்து அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவ் பண்ண சொன்னால் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி ஒரு 1000 இன்வாய்ஸ் கொடுத்து ரெட்ரீவ் பண்ண சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நினச்சி பார்க்க முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துல AWS எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி 1000 இன்வாய்ஸ் கொடுத்தாலுமே அதில் இருக்க வெண்டார் டீட்டெயில்ஸ், அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து செகண்ட்ஸில் ரெட்ரீவ் பண்ணிடும். இதனால் நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். அது போக ஹியூமன் எரர்ஸும் இங்கே ரெடியூஸ் ஆகும். AWS Translate நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு AWS ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸ். நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறோம்ல, கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான AWS ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் AWS Translate யூஸ் பண்ணலாம். AWS ரெகக்னிஷன், இப்போ நீங்கள் ஒரு இமேஜோ ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ணணும், இல்லை ஆப்ஜெக்டை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா AWS ரெகக்னைஸ் யூஸ் பண்ணி அந்த வீடியோவில் இருக்கிற காரில் இருக்கிற நம்பர் பிளேட் முதற்கொண்டு நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் வச்சுருக்கீங்க, அதில் இருக்கிற அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் AWS ரெகக்னைஸ் யூஸ் பண்ணி ரியல் டைமில் டிடெக்ட் பண்ணலாம். அவ்வளோ பவர்ஃபுல் AWS ரெகக்னிஷன். AWS Kendra, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி டயர்டாக இருக்கீங்களா? AWS Kendra வந்து AWSோட இன்டெலிஜென்ட் சர்ச் சிஸ்டம். அது வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி அக்யூரேட் சர்ச் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறீங்க, இன்டெலிஜென்ட் FAQ சிஸ்டம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் AWS Kendra யூஸ் பண்ணிக்கலாம். AWS Lex, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாட் பாட் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் அசிஸ்டன்ட் இன்ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணியிருந்தோம். AWS Lex வச்சு நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனல் AI சாட் பாட் AI அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணனாலோ, இல்லை நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து டேபிள் புக் பண்ணனாலோ அதுக்கு ஒரு சாட் பாட் வேணும்னா நீங்கள் இந்த AWS Lexை வச்சு நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். AWS Poly என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டை கொடுத்தோம்னா அதை வந்து ஒரு லைக் ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் AWSோட ஆடியோ புக்ஸ் இருக்குல்ல, அமேசானோட ஆடியோ புக்ஸ், டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இருக்குது, நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணணும், ஆர் லைக் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் AWS Poly யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாட் ஜஸ்ட் ரோபோ மாதிரி வாய்ஸ் இல்லாமல் நேச்சுரல் ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே நிறைய மாடுலேஷன்ஸ்லாம் அதில் வந்து சப்போர்ட் பண்ணும். AWS SageMaker, நீங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் டேக்கிங் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். AWS SageMaker ஒரு கஸ்டம் AI டூல். AWS SageMaker பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை நீங்களே பில்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி டெப்ளாயும் பண்ணிக்கலாம்.
ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து அவங்க ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து டிசீஸ் வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து AWS SageMaker யூஸ் பண்ணி அவங்க மாடல் பில்ட் பண்ணிக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கவலைப்பட தேவையில்லை, AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். AWS SageMaker தான் வந்து மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வைட்லி யூஸ் பண்ணுற AWS டூல். AWS பர்சனலைஸ். நீங்கள் ஒரு வெப்சைட் உங்கள் ஓன் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எப்படி உங்கள் கஸ்டமரோட என்கேஜ்மெண்ட் இன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலான்னு யோசிச்சிருப்பீங்க. இங்கே வந்து AWS பர்சனலைஸ் யூஸ் பண்ணலாம். AWS பர்சனலைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் கஸ்டமரோட பிஹேவியர் பாஸ்ட் பிஹேவியர் வச்சு அவங்களுக்குரிய டெய்லர்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ இல்லை நீங்கள் ஒரு ஷாப்பிங் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பேஸ்ட் ஆன் உங்கள் பிஹேவியர் கஸ்டமரோட பிஹேவியர் இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் வாங்கியிருக்காங்க என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து அவங்களுக்குரிய டெய்லர்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் AWS பர்சனலைஸ் ப்ரொவைட் பண்ணும். AWS ஃபோர்காஸ்ட். நம்ம பாஸ்ட் டேட்டா வச்சு ஃபியூச்சர் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் AWS ஃபோர்காஸ்ட்ன்ற சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே AWS பிக் பில்லியன் டே யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக இருக்கிற அவங்களோட டிராஃபிக்கோட பிக் பில்லியன் டே இப்போ அவங்களோட டிராஃபிக்கும் நம்பர் ஆஃப் யூசர்ஸும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அமேசான் என்ன பண்ணணும்னா AWS ஃபோர்காஸ்ட் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரீவியஸ் இயர்ஸ் பிக் பில்லியன் டேவோட ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2025 இப்போ பிக் பில்லியன் டே இப்போ எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் எவ்வளோ யூசர்ஸ் இருப்பாங்கன்றத அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுக்கேற்றப்பல அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஸ்கேல் பண்ணிப்பாங்க. AWS ஆக்யூமெண்டட் AI. என்னதான் AI ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் ஹியூமனோட ரிவ்யூவும் சம்டைம்ஸ் வந்து ஆன் டாப் ஆஃப் தட் நமக்கு தேவைப்படும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கலாம். ஒரு மெடிக்கல் டயக்னாசிஸ் லைக் ஒரு கிரிட்டிக்கல் மெடிக்கல் டயக்னாசிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஏஐயோட ரிசல்ட்டை வச்சு மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம ஒரு டாக்டரோட ரெக்கமெண்டேஷன்ஸும் இன்ஸ்பெக்ஷனும் தேவைப்படும். ஸோ மெஷின் லேர்னிங்கோட பவர் ப்ளஸ் ஹியூமன் இன்ட்ராக்ஷனையும் கம்பைன் பண்ணுற டூல் தான் AWS ஆக்யூமெண்டட் AI. AWS கோட் குரு. ஒரு க்ளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட் எழுதுறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. இங்கே தான் AWS கோட் குரு யூஸ் பண்ணலாம். AWS கோட் குரு மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி நம்ம கோடை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம கோடில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ இல்லை ஆப்டிமைசேஷன் சஜஷன் இருந்தாலோ சொல்லுவோம். நம்ம வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ உங்கள் கோடை ரிவ்யூ பண்ணணும்னா AWS கோட் குரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். AWS Q. ஸோ AWS Q வந்து ஒரு AI பவர் அசிஸ்டன்ட் வந்து எதுக்குன்னா நம்ம கோடிங்க்கும் ட்ரபிள் ஷூட்டிங். நம்ம எப்படி இந்த ChatGPT யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி AWS ப்ரொவைட் பண்ணுற கோடிங் அசிஸ்டன்ட் தான் AWS Q. இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கோடை டீபக் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரேட்டிவ் AI வித் பெட்ராக்லேருந்து கஸ்டம் மெஷின் லேர்னிங் மாடல் யூஸிங் SageMaker வரைக்கும் AWSல எக்கச்சக்கமான AI சர்வீஸ் இருக்குங்க. வெதர் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறீங்கனாலோ இல்லை சாட்பாட் பில்ட் பண்ணுறீங்கனாலோ இல்லை ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுனாலோ பஞ்சமே இல்லைங்க. எல்லாத்துக்குமே AWSல ஒரு AI சர்வீஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம பார்த்த சர்வீஸில் ஏதாவது ஒரு சர்வீஸை ரியல் டைமில் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video.